கடந்த 5 ஆண்டுகள்ல 4000 திருக்கோயில்களுக்கு மேல திருக்குட முழக்கு பண்ணியிருக்கிறோம். பல்வேறு ஆண்டுகளா கும்பாபிஷேகம் நடக்காம இருந்த பல கோயில்கள்ல நாம தான் பண்ணியிருக்கிறோம். இதை விட பாஜகவுக்கு எரிச்சல் தர விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஆட்சிக்கு வந்ததிலிருந்து 5 ஆண்டுகள்ல 8435 கோடி ரூபாய் மதிப்பிலான 8107 ஏக்கர் கோயில் நிலங்களை ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு இருக்கிறோம். நான் பொய் சொல்லல, ஆதாரத்தோட சொல்றேன். அந்த தகவல் எல்லாம் இணையத்திலேயே பக்காவா பதிவு செஞ்சிருக்கிறோம், போய் பாருங்க. மக்கள் இதையெல்லாம் நல்லா உணர்ந்திருக்கிறாங்க. அதனால்தான் திருவண்ணாமலை, மதுரை, காஞ்சிபுரம், திருச்சின்னு இருக்கக்கூடிய அங்க கோயில் நகரங்கள் எல்லாம் இன்னைக்கு திமுகவுடைய கோட்டையா இருக்கு. இனிமேல் அப்படித்தான் இருக்கும். அதுக்கு ஹெல்ப் பண்ணத்தான், உதவி செய்வதற்காகத்தான் பியூஷ் கோயல், ஒன்றிய அமைச்சர் பியூஷ் கோயல், மகாராஷ்டிரா முதலமைச்சர் ஃபட்னவிஸ்னு பலரும் வந்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஒரே ஒரு குறை, ஆளுநராக இருந்த ரவி மட்டும் போயிட்டாரு. நமக்கு போனது பெரிய லாஸ். ஏன்னா அவர் தான் பிரச்சாரமே நடத்திட்டு இருந்தாருங்க. சரி பரவாயில்ல, அவர் தான் போயிட்டார. பிரதமர் மோடி வருவார், அதனால களத்தில் நமக்கான ஆதரவு வலுவா இருக்கும் அப்படின்னு நினைச்சோம். ஆனா நமக்காக களத்தில் சூப்பர் ஸ்டார் இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார்னா யாரு? தேர்தல் அறிக்கை. சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைகளும் சொல்லும், தேர்தல் அறிக்கை சொல்லும். பெரும் வரவேற்பை பெற்றிருக்கக்கூடிய சில வாக்குறுதிகள் மட்டும் இப்போ ஹைலைட்டா நான் சொல்ல விரும்புறேன். முதல்ல நான் என்ன சொல்ல போறேன்னு உங்களுக்கே தெரியும். என்ன சொல்ல போறேன்? 8000 கூப்பன். இந்த கூப்பனை என்ன பண்ணலாம்? உங்களுக்கு தேவையான எந்த பொருளையும் வாங்கிக்கலாம். உங்க ஊர்ல உங்களுக்கு விருப்பமான கடையில உங்களுக்கு பிடிச்ச கம்பெனி பொருளை வாங்கிக் கொள்வதற்கான கூப்பன். வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ், டிவி, கிரைண்டர், மைக்ரோவேவ் அவன், இண்டக்ஷன் ஸ்டவ், உங்களுக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கலாம். புதுசாக வாங்கிக்கலாம், பழைய பொருளை கொடுத்துட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லாமே உங்க சாய்ஸ் தான். உங்க வீட்டுக்காரங்க யாரும் தலையிட மாட்டாங்க, தலையிடக்கூடாது. இப்போ சொல்லி வச்சிருங்க, உங்க சாய்ஸ். வேற ஒன்றும் வேணாம். நான் அடிக்கடி சொல்றது உண்டு. உங்க வீட்டுக்கு நீங்க கட்டிக்கிற புடவை வாங்குற கடைக்கு போறீங்க, ஒரு புடவை தான் வாங்க போவீங்க. ஆனால் அந்த கடையில் ஷோகேஸ் இருக்க எல்லா புடவையும் எடுத்து கீழே போட சொல்லி ஒன்று எடுத்து போட்டுக்கிட்டே இருப்பான். அழுத்து போடுவான் கடைக்காரனு, புரியாது. ஒரு புடவை வாங்க 250 புடவை பார்ப்பீங்க. கேள்வியிலும் கேட்பீங்க, என் பாய் சிலுக்கா, நைலக்ஸா, காட்டனா, தண்ணியில் போட்டால் சுருங்குமா, சாயம் போகுமா? அவன் மெர்க்யூரி லைட்லாம் போட்டு வச்சிருப்பான், இந்த மாதிரி ஃப்ளட் லைட்லாம் போட்டு கடையில் வச்சிருப்பான் ஷோவா. அந்த வெளிச்சத்தில் பார்த்தா உங்களுக்கு திருப்தி வராது. நீங்கள் அதை எடுத்துகிட்டு போய் சூரிய வெளிச்சத்தில் வெளியில் கொண்டு போய் காமிச்சு, அப்பவும் சூரியன் தான். இதெல்லாம் உனக்கு எப்படி அனுபவம்னு கேட்டுறாதீங்க, யதார்த்த நிலையை சொல்கிறேன். இப்போவே என்ன வாங்கலான்னு நம்முடைய பெண்கள் எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க. இதான் டிஸ்கஷன் இப்போ இங்கே பார்த்தாலும் நடக்குது, என்ன வாங்கலான்னு. அடுத்து இந்தியாவுக்கே மாடலாக இருக்கக்கூடிய மகளிர் உரிமை தொகை. இனி மாதம் 1000 ரூபாய் இல்ல, மாதம் 2000 ரூபாய். பெண்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சியா? கண்டிப்பா சொன்னபடியே 2000 தருவோம் என்பதற்கான ட்ரெய்லர் தான் கோடைக்கால சிறப்பு நிதி சேர்த்து அண்மையில் கொடுத்த 5000 ரூபாய். இப்போ தமிழ்நாடு முழுக்க பெண்கள் என்ன பேசிக்கிறாங்க தெரியுமா?
நம்ம முதலமைச்சர் ஜனவரி மாதம் பொங்கலுக்கு 3000 ரூபாய் சொல்லிட்டு கொடுத்தாரு 3000ன்னு. அடுத்த மாதமே 5000 ரூபாய் சொல்லாமல் கொடுத்துட்டாரு. இப்போ 8000 ரூபாய் கூப்பன் அறிவிச்சிருக்கிறாரு. உரிமை தொகை 2000 ரூபாய் உயர்த்த போறாரு. பேருந்துகளையும் நாம டிக்கெட் எடுக்க வேணாம். இவ்வளவு பண்ணியிருக்கக்கூடிய ஸ்டாலினுக்கு ஓட்டு போடாம வேற யாருக்கு ஓட்டு போடுறதுன்னு பேசிக்கிறாங்க. நேற்று கூட சீர்காழிக்கு போயிருந்தேன். காலையில் வாக்கிங் மாதிரி கடத்தலில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போய் சந்தித்தேன். அப்போ சீர்காழியில் ஒரு சகோதரி என்னை பார்த்ததும் உணர்ச்சி வசப்பட்டு கண் கலங்கிட்டாங்க. மகளிருக்காக இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்னும் நிறைய செய்வேன். அதே போல புதுமை பெண் தமிழ் புது திட்டத்தில் கல்லூரிக்கு போகக்கூடிய மாணவர்களுக்கு இப்போ மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கிட்டு வரோம் இல்லையா? இனி அதை 1500 ரூபாயாக உயர்த்தி வழங்க போகிறோம். காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரை விரிவுபடுத்த போகிறோம். இலவச மின்சாரம் பெறக்கூடிய 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை இனி மாதம் 2000 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 2500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். உங்களோட திருவண்ணாமலைக்காக குறிப்பாக சொல்லணும்னா வேளாண் தொழில் பூங்கா அமைக்கப்படும். புற்றுநோய்க்கான நவீன சிகிச்சை வசதிகள் ஏற்படுத்தப்படும். பட்டு நெசவு தொழிலுக்கு பொது உட்கட்டமைப்பு வசதி ஏற்படுத்தப்படும். அதே போல கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அரிசி ஆலை மற்றும் மரவேலைப்பாட்டு குழுமம் அமைக்கப்படும். வட மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு சாதனைகளை செஞ்சுட்டு இத்தனை வாக்குறுதிகளை கொடுக்கிற திராவிட மாடல் ஆட்சி திரும்பவும் வரணுமா இல்லையா? இந்த எழுச்சியை பார்த்து நம்ம எதிரிகளால பொறுத்துக்க முடியல. இன்னைக்கு மதியம் செய்தி வந்துச்சு பாத்தீங்களா? தமிழ்நாடு அரசினுடைய தலைமைச் செயலாளர் லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய போலீஸ் அதிகாரிகள் உள்ளிட்ட பலரை மாற்றி இருக்கிறாங்க. நியாயமான சுதந்திரமான தேர்தல் நடத்த வேண்டிய தேர்தல் ஆணையம் பாஜகவோட கிளைக்கழகமா இப்ப மாறி இருக்கு. நாம கேட்பது என்ன? இதே தேர்தல் ஆணையம் சில நாட்களுக்கு முன்பு வந்து என்ன சொன்னாங்க? அந்த ஆணையத்தில் பொறுப்பில் இருக்கக்கூடியவங்க தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னைக்கு வந்து என்ன சொல்லிட்டு போனாங்க? தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருக்கு, நிர்வாகத்தில் எல்லா ஒத்துழைப்பும் கிடைக்குதுன்னு பேட்டி கொடுத்துருக்கிறாங்க. இப்போ கடந்த ஒரு வாரமா பல அதிகாரிகளை மாத்தினாங்க. என்ன அர்த்தம்? பாஜகவுடைய தலையீடு. பாஜக ஆளுகிற மாநிலங்களில் நடக்கிற தேர்தலில் இப்படித்தான் அதிகாரிகளை கூண்டோடு மாத்துறாங்களா? பீகார்ல தேர்தல் நடந்துச்சு, அங்க இப்படித்தான் தலைமைச் செயலாளர் டிஜிபி எல்லாம் மாத்தினாங்களா? இங்க மட்டும் முக்கிய அதிகாரிகள், அதுவும் சேலம் கலெக்டர் போன்றவர்களை மாற்றப்படுறாங்கன்னா இது யாருக்கு உதவுவதற்காக நடக்குதுன்னு மக்களுக்கு சந்தேகம் வராதா? பழனிசாமி அவர்கள் இருக்கக்கூடிய தொகுதியில தான் நினைச்சதை செய்யணும்னு இது நடக்குதா? இதனாலலாம் திமுகவோட வெற்றி தடுத்து நிறுத்த முடியும்னு நினைக்கிறாங்க. அது முடியுமா? முடியவே முடியாது. எத்தனை அதிகாரிகளை மாத்தினாலும் இன்னும் ஒரு மாசத்துல திரும்ப நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் அறுதி பெரும்பான்மையோட ஆட்சி அமைக்க போகுது. 2021 இதே மாதிரிதான் பல்வேறு அடக்குமுறைகளை எதிர்கொண்டுதான் மாபெரும் வெற்றியை திமுக கூட்டணி பெற்றோம். இப்ப மீண்டும் வரலாற்று வெற்றியை பெறுவோம். நம்முடைய கவலை எல்லாம் நேர்மையற்ற பாஜகவுக்காக நேர்மையா நடுநிலையா அரசியல் குறுக்கீடு இல்லாம தன்னிச்சையா இயங்க வேண்டிய தேர்தல் ஆணையம்
என்கின்ற இந்த உயர் அமைப்போட மதிப்பு கேள்விக்குறியாக இன்றைக்கு ஆகியிருக்கு. உலகின் மிகப்பெரிய ஜனநாயகம் என்று சொல்லிக்கிற இந்தியாவோட சுதந்திரமான தேர்தலுக்கு இது பேராபத்து. என்டிஏ கூட்டணிக்காக நடக்கக்கூடிய இந்த அதிகார துஷ்பிரயோகத்துக்கு தக்க பதிலடியை தேர்தல் முடிவுகளில் மக்கள் கொடுக்கணும். என்டிஏவோட டப்பா நெஞ்சின் வந்தா இப்ப நாம் செய்கிற எல்லா திட்டத்தையும் நிறுத்திடுவாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. மீண்டும் சொல்றேன், தமிழ்நாடு அணியா டெல்லி அணியா என்ற இந்த ஜனநாயக போர்ல அரசியல் வெறுப்பு எல்லாவற்றையும் கடந்து நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மக்கள் எல்லாரும் நம்ம மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியைத்தான் ஆதரிக்கணும். நல்லா புரிஞ்சுக்குங்க. நான் ஆதரவு கேட்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணியுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, மக்களான உங்களுடைய வெற்றிக்காக. அதையும் கடந்து சொல்லுகிற ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய வெற்றிக்காக. சொன்னதை செய்யும் கலைஞரின் மகனா கேட்கிறேன். திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில ஏவா வேலுவுக்கும், கீழ்பண்ணாத்த சட்டமன்ற தொகுதியில கு பிச்சாண்டிக்கும், செங்கம் சட்டமன்ற தொகுதியில முப்பே கிரிக்கும், செய்யாறு சட்டமன்ற தொகுதியில ஓ ஜோதிக்கும், வந்தவாசி சட்டமன்ற தொகுதியில் அம்பேத்குமாருக்கும், கலசப்பாக்க சட்டமன்ற தொகுதியில பேசூத்தி சரவணனுக்கும், ஆரணி சட்டமன்ற தொகுதியில மகாலட்சுமி கோவர்த்தனனுக்கும், உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற தொகுதியில GR வசந்தவேலுக்கும், ரிஷிவேந்திய சட்டமன்ற தொகுதியில வசந்தம் கார்த்திகேயனுக்கும், சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில உதயசூரியனுக்கும், உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அதே போல கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியில விடுதலை சிறுத்தை கட்சி சார்ந்த கு மாலதிக்கு பானை சின்னத்திலையும், போலூர் சட்டமன்ற தொகுதியில தேமுதிக வேட்பாளர் சரவணனுக்கு முரசு சின்னத்திலையும் வாக்களிச்சு வெற்றி பெற வைக்கணும். அமைய இருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்க சாதனைகளை நாங்கள் முறியடிக்கக்கூடிய வகையில் ஒரு சிறப்பான ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். நல்லாட்சி தொடர்ந்திட, தமிழ்நாடு வென்றிட ஆதரிப்பீர். மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை வெல்வோம், ஒன்றாக வெல்வோம், 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 ஒன்றாக வெல்வோம், ஒன்றாக. நன்றி, வணக்கம். வீட்டோட மாப்பிள்ளை தினமும் இரவு 8 மணிக்கு காணத் தவறாதீர்கள்.